இதுவாடா பொங்கல்? நான் கேட்டனா அப்படிதான் இருந்தது இந்த பொங்கல். டேய் நிஜமாவே இன்னைக்குதான் பொங்கலான்னு காலங்காத்துல எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. எப்பவும் பொங்கல் அன்னைக்கு காலையில கொலவ சத்தம் கேட்கும். இன்னைக்கு எதுவுமே கேட்கல. அட்லீஸ்ட் மணி சவுண்டாவது கேக்குதா? நானும் ஒட்டு கேட்டுட்டே இருக்கேன். எனக்கு எதுவுமே கேட்கல. எப்பவுமே வில்லேஜ்ல தான் நான் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவேன். எவ்வளோ ஒர்க் எவ்வளோ என்னவா இருந்தாலும் நான் கரெக்டா ஊருக்கு போயிடுவேன். பட் இந்த தடவை நான் கொஞ்சம் சிட்டில மாட்டிக்கிட்டேன். என்னால போக முடியல. கொஞ்சம் கூட சத்தமே கேட்காம எல்லாரும் சிட்டில பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு இன்னைக்குதான் தெரியும். சைலண்ட் பொங்கல். கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம ஆர்ஐபி சொல்லியே ஆகணும். வேற வழி இல்ல. இந்த மாதிரி ஒரு பொங்கலை நான் பார்த்ததே கிடையாது. 3 மணிக்கே எந்திரிச்சு மண்டையில மஃப்ளர் எல்லாம் போட்டுட்டு காலங்காத்தால பெரிய பெரிய கலர் கலர் கோலமா போட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு ஜென்ஸ் வேஷ்டியும் பொண்ணுங்க எல்லாம் சாரியும் கட்டி நிறைய மண் எடுத்துட்டு வந்து முத்தத்துல கொட்டி அதுக்கு மேல 3 கல்லை வச்சு பனை ஓலைய வச்சு பானையில பொங்கல் வச்சு கொண்டாடுவோம். அந்த குலவ சத்தம் இல்லைன்னா அது பொங்கலே இல்ல. இது குலவ சத்தம் இல்லாத பொங்கல்னாலதான் சைலண்ட் பொங்கல். பொங்கல் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பனங்கிழங்கு சுட்டு சாப்பிடுறது, சீனி கிழங்கு சுட்டு சாப்பிடுறது, இல்லைன்னா தவுன் வெட்டி சாப்பிடுறது, கிழங்கு அவிச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அவங்க ஹைட்டுக்கு பெரிய கரும்பா எடுத்துட்டு போய் தெருமுனையில அங்கங்க பில்லர்ஸ் மாதிரி நின்னுட்டு கரும்பை சாப்பிட்டு கண்ட இடத்துல துப்பிட்டு இருப்போம். இதுதானே பொங்கல். இதுதான் இத்தனை வருஷமா நான் இதான் பார்த்திருக்கேன். இப்ப பாக்குற பொங்கல் கம்ப்ளீட்டா வேறையா இருக்கு. அப்புறம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டு, ஒரு பக்கம் பொங்கல் காம்படிஷன்ஸ் போயிட்டு இருக்கும். ஊசியில நூல் கோக்குறது, பலூனை கடிக்கிறது, முறுக்கு சாப்பிடுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கயிறு இழுக்கிறது, எக்கச்சக்கமான போட்டி வைப்பாங்க. அதுல லாஸ்ட் பார்ட் உரி அடிக்கிறது. இவ்ளோ கோலாகலமா இருக்கிற பொங்கல் இப்ப பார்த்தா ரொம்பவே சைலண்டா இருக்கு.